ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். என் அருமையான உறவுகளே, என் அன்பான சொந்தங்களே, நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரை, புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 2ஆம் தேதி வரை இந்த வாரத்திற்குரிய ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம், இன்றைய தினத்தில் இந்த சந்திராஷ்டமம் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையோடும் நிதானத்தோடும் நம்ம நினைக்கிற விஷயத்தை நடத்துறதுக்கு பொறுமையோடும் செயல்பட வேண்டும். இந்த நேரங்களில் பக்கத்தில் இருக்கிற சிவாலயம், விஷ்ணு ஆலயங்களில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க. சில விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க. அது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். என்னென்ன நட்சத்திரம், எந்தெந்த நாள்? அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை, அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். அக்டோபர் 14, புரட்டாசி 28 செவ்வாய்க்கிழமை, கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். அக்டோபர் 15, புரட்டாசி 29 புதன்கிழமை, மூலம் பூராடம். அக்டோபர் 16, புரட்டாசி 30 வியாழக்கிழமை, பூராடம் உத்திராடம். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி, புரட்டாசி 31 வெள்ளிக்கிழமை, உத்திராடம் திருவோண நட்சத்திரங்கள். அக்டோபர் 18 ஐப்பசி 1 சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அக்டோபர் 19 புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம். ஆக அனுஷம், கேட்ட, மூலம் பூராடம், உத்திராடம் திருவோணம், அவிட்டம் சதயம் ஆகிய இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்திலே மிக கவனமாக இருத்தல் நல்லது. அதுவும் நான் சொன்ன நாட்களில் கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இப்போ வார ராசி பலனுக்குள்ள போகலாம். வார ராசி பலன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசியை பற்றி நம்ம பேசுகிறோம். 12 ராசிகளுக்கும் எப்படி நடந்துக்கிட்டால் நல்லது, எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறோம். இந்த வாரத்திற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய என் சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், என் சொந்தங்கள், கல்யாண நாள் கொண்டாடக்கூடிய என் சகோதரர்கள், சகோதரிகள், என் நண்பர்கள், என் சொந்தங்கள், ஏதாவது ஒரு விசேஷம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள், என் சொந்தங்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப், அதாவது இந்த யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில், இந்த பதிவுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் பேர், நட்சத்திரம், ராசி போட்டு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு, நீங்கள் இது மாதிரி இன்றைக்கி பிறந்த நாள்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய விஷஸ், எங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களோடு நான் உங்கள் பிறந்த நாளிலும் கல்யாண நாளிலும், உங்கள் ஃபங்க்ஷன், வீடு குடி போகிறதா இருக்கட்டும், ஒரு உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக, எந்த நிகழ்ச்சி துவக்கமாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுடைய நிறுவன துவக்கமாக இருக்கட்டும், நாங்கள் மானசீகமாக கலந்து கொள்கிறோம். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறோம். இறைவனிடத்தில் என் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு பிரார்த்தனையும் செய்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேர், நட்சத்திர, ராசி எழுதி நீங்கள் பிறந்த நாளா கல்யாண நாளான்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான வாழ்த்துக்கள் ஒரு ஹார்ட்டின் நாங்கள் போடுவோம், ப்ளஸ் வாழ்த்து செய்தியும் உங்களுக்கு வரும்.
வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். நம்ம அல்ல அல்ல குறையாமல் கொடுக்கக்கூடியது ஆசீர்வாதங்கள் தான். ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் எந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் அதிகமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? மேஷராசி. மேஷராசிக்கு சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாரம். கோபத்தை சற்று தவிர்க்கவும். எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தாமதமாகும். ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோம்னா அது கொஞ்சம் தாமதமாகும். கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் மேஷத்திற்கு ஏற்படும். எதிர்பாராத செலவு ஏற்படும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சிவன் வழிபாடு செய்ய மிக சிறப்பு உண்டாகும். இந்த கண்ணாடி பொருள் மீது கொஞ்சம் கவனம் தேவை. கண்ணாடி, எலக்ட்ரிக்கல் பொருள் மீது கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வாரத்தில் சிவனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். ரிஷபராசி. வாகன யோகம் உண்டாகும். பூர்வீக கோளாறுகள் எல்லாம் விலகும். இந்த பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள், செய்வன கோளாறு, பிளாக் மேஜிக்கு, இதெல்லாம் உங்களை இந்த விட்டு விலகும். தெய்வம் இருப்பது உங்களுக்கு தெரிய வரும். என் வீட்டில் ஒரு தெய்வம் இருக்குது சார், என்னை உணர்ந்துட்டேன் சார் அப்படின்னு உங்களால் உணரக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். சில பேர் உங்களுக்கு செய்வன கோளாறு, பிளாக் மேஜிக் செய்திருந்தாங்கன்னா அதையும் உங்களால் உணர முடியும். கண் திருஷ்டியையும் உணர முடியும். இரும்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் மறதி இந்த வாரம் அதிகரிக்கும். விநாயகரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும், நல்லது நடக்கும். மிதுன ராசி. சில விஷயங்களில் சிலரால் ஒதுக்கப்பட வாய்ப்பு உண்டு. நம்மளை கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்களே, நம்மளை கண்டுக்கலையே அப்படின்னு கவலையே படாதீங்க. டோன்ட் ஒரி, அதுவும் நன்மைக்கு. வாய் வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் புண் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெயின், வயிற்று புண்ணு, வாய் புண்ணு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. கோபம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வரும், கொஞ்சம் அடக்கி வாசிங்க. செலவு கொஞ்சம் மிதுன ராசிக்கு அதிகரிக்கும். சில இடங்களில் கொஞ்சம் உண்மையை பேச முடியாமல் வாயிலேயே முனக வேண்டிய கட்டாயமும் மிதுன ராசிக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் ஹயக்ரீவர் வழிபாடு அவசியம் செய்யுங்க. சரஸ்வதி ஹயக்ரீவர் வழிபாடு. சமூக சிந்தனைகள் மேலோங்கும். சமூக ஆர்வம் அதிகமாக ஏற்படும், நல்லது நடக்கும். கடகராசி. அரசியல் ஆர்வம் ஏற்படும். அரசியலில் புது வியூகம் வகுப்பதற்கு நல்ல நேரம். வாகனங்களில் கவனம் தேவை. உலக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உயிர் நண்பர்கள், உயிருக்கு நிகரானவர்கள் உங்களுக்கு பலம் கொடுப்பார்கள். வயிறு வலி வந்து மறையும். வயிறு சம்பந்தப்பட்ட வலி வந்து மறையும். உணவில் கொஞ்சம் கவனம் தேவை. கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி முருகனை வழிபாடு செய்யுங்க. ஞாபக மறதி இருக்க வாய்ப்புண்டு. அதற்கு நிறைய தண்ணி குடிங்க, நல்லது நடக்கும். கடகராசி. சிம்ம ராசி. கற்றுக்கொள்வதற்கான நேரம். நல்ல பாடத்தை, கடவுள் பாடத்தை, லைஃப் லெசனை கொஞ்சம் எடுத்து உரைப்பார். உங்களை யார் பின்தொடர்கிறார்கள் என்று கொஞ்சம் பாருங்கள். நம்மளை யாராவது பின்தொடர்றாங்களா, நம்மளை யாராவது காப்பி அடிக்கிறாங்களா, நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். புறம் பேசுபவர்கள் யார் என்று தெரிய வரும். பகலில் பக்கம் பார்த்து பேசவும் சொல்லுவாங்க, ராத்திரியில் அதுவும் பேசக்கூடாதுன்னுவாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசுகிறத கம்மி பண்ணிடுங்க. பேங்க் விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். லோன் விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். எதிர்பார்த்த பண வரவுகள் சிம்மராசிக்கு கிடைக்கும். விநாயகர் வழிபாடு விசேஷத்தை கொடுக்கும். கன்னிராசி. கன்னிராசிக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு உபயோகப்படுத்தக்கூடிய நேரம், நல்ல நேரம். ஸ்கின் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு மாறும். கொஞ்சம் சுவாசத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய இந்த கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க கன்னிராசிக்காரவங்க. சிவன் வழிபாடு நல்லது. தொழில்நுட்பங்கள் விரிவடையும். வாகன யோகம் ஏற்படும். சில பேர் புது வாகனத்தில் ஏறி உட்காந்து ட்ராவலாவது பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் கன்னிராசிக்கு.
கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுமையாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமாக உபயோகப்படுத்துவது மிக்க நன்மையை கொடுக்கும். நல்லது நடக்கும். துளாராசி, பேங்க் விஷயங்கள், கார் விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். பண விஷயம், அதே மாதிரி பதவி விஷயங்கள், இதில் கொஞ்சம் நம்ம சிந்தனையை செயல்படுத்த வேண்டிய நேரம். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கடன் இதெல்லாம் கொஞ்சம் இந்த வாரம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தை பொறுத்தவரை சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். தலைமுடி உதிர்தல், தலைமுடி சம்பந்தமான ப்ராப்ளங்கள், தன்னை கொஞ்சம் கேர் எடுத்துக்கலையோன்னு கொஞ்சம் வருத்தமும் இந்த வாரத்தில் துளாராசிக்கு ஏற்படும். ஜலதோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனம் தேவை. நாக்கை சுட்டுக்கிறது, கையை சுட்டுக்கிறது, இந்த எலக்ட்ரானிக்கல் மிஷின், வீட்டில் சமையல் பாத்திரங்களில் ஏதாவது சூடு சம்மந்தப்பட்ட தோசைக்கல்ல சுட்டுக்கிறதுலாம் வாய்ப்பு ஏற்படும். மன அழுத்தம் ஏற்பட்டு மறையும், கவலைப்பட வேண்டாம். சிவ வழிபாடும் சிறப்பான தியானமும் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பை உண்டாக்கும். துளாராசி நேயர்களே. விருச்சக ராசி, எதிர்பார்த்த விஷயம் லாஸ்ட் மினிட்ல கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பிஸ்னஸாக அது கன்வெர்ட் ஆகும். நீங்கள் ஏதாவது சாதாரணமாக இருந்தீங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் மூமெண்ட்டாக மாறும். பிஸியாக நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் விருச்சகத்துக்கு உண்டாகும். கணக்கு கொஞ்சம் தப்பாக போட்டுட்டோமோன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. யாரை பற்றியாவது ஒரு கணக்கோ, இல்லை பேங்க்கு கணக்கையோ, இல்லை வருமான கணக்கையோ இன்னும் கொஞ்சம் கரெக்டாக போட்டிருக்கலாமோ அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பிறகு அது குட்டாக நல்ல விதமாக முடியும். பயணங்கள் அனுகூலம் தரும். கொஞ்சம் பர்ஸு காலியாகும். எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் கையில் நிற்காது. பேங்க் பேலன்ஸு, பெட்ரோலு, காருக்கு ஏரு, வீட்டில் கரண்ட்டு பில்லு, கரண்ட்டு, இந்த வீட்டில் பைப்பு மோட்டரில் தண்ணி இருக்கா இல்லையா இதெல்லாம் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் ப்ராப்ளம் ஏற்படும், டைவர்ட் ஆகும், மனசு கொஞ்சம் அந்த இடத்துல கஷ்டமாகும். விருச்சக ராசிக்கு நாராயண வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும், நன்மைகள் நடக்கும், நல்லது நடக்கும். தனுசு ராசி, நீண்ட நாட்கள் குழப்பம் தீர்வுக்கு வரும். நடக்குமா, கிடைக்குமா, கிடைக்காதா, நடக்காதா அப்படின்னு சந்தேக கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும். பணவரவு திருப்தி தரும். கண் எரிச்சல் கொஞ்சம் ஏற்படும். ஹை பவரில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும். அது அப்புறம் மறைஞ்சிடும். அடிக்கடி பசி எடுக்கும். நல்ல தாகம் ஏற்படும். ஆசைகள் நிறைவேறும். தன் வேலையை யாரும் எதிர்பார்க்காம தானே செய்ய வேண்டிய நேரம் ஏற்படும். நம்ம ஒரு வேலை அதை யாரையாவது எதிர்பார்த்து செய்கிறத விட நாமளே பண்ணிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்கு ஏற்படும். துர்க்கை வழிபாடு சிறப்பு உண்டாக்கும். மகர ராசி, சில காரியங்களுக்கு நம்மை சிலர் அவசரப்படுத்துவாங்க. சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம் செய் அப்படின்னு. மகர ராசிக்காரங்க இந்த வாட்டி கொஞ்சம் எரிச்சல் அடைய வாய்ப்பு இருக்கு. நிம்மதியை தேடி சென்றால் அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும். நம்மளே ஒரு நிம்மதியை தேடி போகிறோம், அங்கே ஒரு பிரச்சனை வரும். அதையும் சமாளிக்க வேண்டிய நேரம். உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த விக்கல்னு சொல்லுவாங்க, இரும்பல் விக்கல் சம்பந்தமாக தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. தண்ணி நிறையா குடிங்க. டிராவலில் கொஞ்சம் கவனம் தேவை. கால் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தகுதி உயரக்கூடிய நேரம். கான்சன்ட்ரேஷன் பவர் கொஞ்சம் தேவை. அதே மாதிரி உளறல் வேண்டாம். உளறல்னால் ஏதோ ரிஸ்க்காக எடுத்து பேசாதீங்க, வாயை விட்டுறாதீங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அதான் நல்லதுங்க. சிவன் வழிபாடு சிறப்பை உண்டாக்கும். கும்பராசி, கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்க வேண்டும் இந்த வாரத்தில். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்குங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி, மனுஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கிங்க கும்பராசிக்காரவங்களே. அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சபையறிந்து நபர் அறிந்து பேசினால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் மேனாக வரலாங்க. பேச்சில் கொஞ்சம் ஆணித்தரமாக நம்புங்க. உங்களை நீங்கள் நம்பிடுங்க, சந்தேகப்பட்டுக்காதீங்க. ஆணித்தரமாக இருங்க. செயல்லையும் தைரியமாக இருங்க. பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா அமையும், பயப்பட வேண்டாம். ஆனால் யாரையும் எதிர்பார்க்காதீங்க. பண விஷயத்தில் யாரையும் நம்பவும் வேண்டாங்க. செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். உறவுகள் மத்தியில் நல்ல பேர் எடுக்க வேண்டிய அற்புதமான நிலை ஏற்படும். நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க. கொஞ்சம் நெஞ்சு வலி ஏற்படும். ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளங்கள், திடீர்னு வாயு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படும். தண்ணி நிறைய குடிங்க. கும்பராசி அன்பர்களே, விநாயகரை வழிபாடு பண்ண மிக சிறப்பு உண்டாகும்.
மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் தரும். புதிய கணக்குகளை ஆரம்பிக்கக்கூடிய வாரம். அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். கண்ணில் வலி ஏற்பட்டு மறையும். வாய் புண்ணு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாயில் ஏதாவது சுட்டுக்கிறது, ஏதாவது கொப்பளங்கள் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நாக்கு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆர்கியூமெண்ட் இந்த வாரம் வேண்டாம். திடீர்னு டூ வீலரில் அவசர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய டைம் ஏற்படும். கார் இருக்கிறவங்களும் அவசர பயணம். அதனால் பார்த்திங்கன்னா தன் அழகை பார்த்துக்க முடியாமல் சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சீப்பு, கண்ணாடி, சோப்பு, பவுட்ரு எல்லாம் கைவசம் ஒரு பர்ஸில் போட்டு வச்சுக்கிங்க. இந்த வாரத்தில் இதெல்லாம் தேவைப்படும். இடமாற்றம் நடக்கும். சில விஷயத்தை தள்ளி போடவும் அவசரப்பட வேண்டாம். அவசரத்தில் சில விஷயம் பண்ணுறதுனால அது பாதியிலே நிற்கும், மனசங்கடம் ஏற்படும். அதனால் தள்ளி போட்டால் நல்லது நடக்கும். விநாயகர் வழிபாடு வெற்றியை உண்டாக்கும். மீனராசி நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக அமைய குலதெய்வத்தை நினச்சிட்டு டெய்லி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. உங்கள் குலதெய்வம் எது? அந்த குலதெய்வத்துக்கு ஒரு சின்ன பிரார்த்தனை, குலதெய்வமே எனக்கு ஒரு நன்மையை செய்யணும் இந்த வாரத்தில் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை ஆரம்பிங்க. இந்த வாரத்தில் 12 ராசிக்காரர்களும் உங்கள் குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு துணிமணி எடுத்து கொடுங்க. இந்த தீபாவளியை முன்னிட்டு உங்கள் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு, தெரியாத நபர்களுக்கு இந்த 12 ராசிக்காரங்க ஒரு துணிமணி வாங்கி கொடுங்க, ஸ்வீட் வாங்கி கொடுங்க. அடுத்தது, உங்களுக்காக ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, உங்களுடைய ஒர்க்கர்ஸ், உங்களுடைய நெருக்கமானவர்கள், நீங்கள் அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை, அப்படி யாரையாவது உணரக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் இந்த வாரத்தில் துணிமணி எடுத்து கொடுங்க. கிராக்கர்ஸ் நிறையா வாங்கி கொடுங்க, வெடி வாங்கி கொடுங்க, மத்தாப்பு வாங்கி கொடுங்க, ஸ்வீட் வாங்கி கொடுங்க. மற்றவர்களை மகிழ்வித்து, அதுவும் இல்லாதவர்களுக்கும் முகம் தெரியாதவர்களுக்கும் நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ணுறவங்களை திருப்திப்படுத்தியும் இந்த வாரத்தில் ஒரு நாளை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நாளும் வெளிச்சமாக இருக்கும். பட்டாசு கொளுத்தும், பூத்திரி கொளுத்தப்படும் சர வெடிதாங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வர வாரம் தீபாவளியோடு உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.